வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கிற வினா எழுத்துக்களும் அப்புறம் வினா வகைகளும் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு எந்த எழுத்து சேர்ந்தது. இதுல ஏ என்ற வினா எழுத்து நமக்கு எந்த என்ற வினா பொருளை தருகிறது. ஓகேவா? இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். ஓகேவா? இதுல மொழி முதல் வினா எழுத்துக்கள். மொழி முதல் வினா எழுத்துக்கள்னா மொழிக்கு முதல் வருகிற வினா எழுத்துக்கள். அதுல 2 எழுத்துக்கள் இருக்கு. என்னெல்லாம் எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ஏ, யா. இந்த 2 எழுத்துக்களுமே மொழி முதல் வினா எழுத்துக்கள். ஓகேவா? எடுத்துக்காட்டு எங்கு, யார். இதுல 2 வினா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல தான் வந்திருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மொழி முதல் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாத்தீங்கன்னா மொழி இறுதி வினா எழுத்துக்கள். அதுல 2 வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, ஆ, ஓ. இந்த 2 வினா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும். இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா மொழி இறுதி வினா எழுத்துக்கள். ஓகேவா? எடுத்துக்காட்டு பேசலாமோ. அதுல பேசலாமோ இதுல மோ எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் பிளஸ் ஓ அப்படின்னு பிரியும். அப்போ என்னது வினா எழுத்து எங்க வருது, லாஸ்ட்ல வருது. ஸோ இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், மொழி இறுதி வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மொழி முதல் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து. அதாவது மொழிக்கு ஃபர்ஸ்ட்லயும் வரும், அப்புறம் கடைசியிலையும் வரும். அது எந்த வினா எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ. எடுத்துக்காட்டு ஏ. இது மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. அடுத்து நீதானே. அதை நம்ம பிரிக்கும் எப்படி வரும், இன் பிளஸ் ஏ அப்படின்னு வரும். அப்போ இந்த வினா எழுத்து இங்க வந்திருக்கு, கடைசியில வந்திருக்கு. ஸோ இது மொழிக்கு முதல்லையும் வரும், மொழிக்கு இறுதியிலையும் வரும். நம்ம இதை என்ன சொல்லுவோம், மொழி முதல் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அகவினா. அகவினா அப்படின்னு பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே நின்று வினா பொருளை தருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அகவினா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வினா எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து வினா பொருளை தருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அகவினா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எடுத்துக்காட்டு எது, ஏ, யார். இதுதான் அகவினாக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கு. இதுல என்ன பாத்தீங்கன்னா அகவினால வினா எழுத்துக்களை நீக்கினா மீதி இருக்கிற எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்யாது, பொருள் தராது. எடுத்துக்காட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஏ வினா எழுத்து, ஏ வினா எழுத்து, யா வினா எழுத்து. இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்யாது, பொருள் தராது. இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், அகவினா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புறவினா. புறவினால என்ன பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், புறவினா அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் மீதி இருக்கிற எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்யும், பொருள் தரும். எடுத்துக்காட்டு எப்பொருள், அவனா, அவனே. இதுல எப்பொருள் இல்ல ஏ என்னது வினா எழுத்து. அது நீக்கினாலும் அந்த பொருள் நமக்கு பொருள் தரும். இதுலயும் அவனா, இதை நம்ம பிரிக்கும் போது இன் பிளஸ் ஆன் வரும். இதுல இந்த வினா எழுத்து நீக்கினாலும் நமக்கு அவன் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா புறவினா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நம்ம வினா எழுத்துக்கள்ல என்ன பார்த்தோம், வினா எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் வினா எழுத்துக்கள்னு பேரு. அதுல 5 வினா எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் மொழி முதல் வினா எழுத்துக்கள், மொழி இறுதி வினா எழுத்துக்கள், மொழி முதல் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து, அடுத்து அகவினா, புறவினா. இவ்வளவுதான் வினா எழுத்துக்கள்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினா வகைகள். வினா வகைகள்னா வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். சரியா? வினா 6 வகைப்படும். என்னெல்லாம் வகைகள்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்படி வினா எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். சரியா? அறிவினா அப்படின்னு சொன்னா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. அதாவது தான் விடை அறிஞ்சிருந்தோம், அது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிறர்கிட்ட கேட்கறது தான்
அறிவினா. சரியா? எடுத்துக்காட்டு வந்து ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா திருக்குறளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஆசிரியருக்கு வந்து ஆன்சர் தெரியும், ஆனா மாணவருக்கு ஆன்சர் வந்து தெரியாது. அதனால வந்து என்னது, தான் அறிஞ்சிருந்தத அவன் அறிஞ்சிருக்கிறானா அப்படின்னு கேட்கறது தான் என்ன சொல்லுவோம் நம்ம, அறிவினா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. அதாவது இப்ப வந்து ஒரு விஷயம் தெரியல, அதை கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டு வந்து ஒரு விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது தான் என்னது, அறியா வினா. அடுத்து வந்து ஐய வினா. ஐய வினா மீன்ஸ் ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுகிறது. அப்போ வந்து இப்ப வந்து நமக்கு ஒரு ஐயமா இருக்குது. அப்போ இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலை, அப்போ ரெண்டு பேரான ஒரு டவுட் இருக்குது. அப்போ வந்து இதான் நம்ம ஒருத்தங்கிட்ட இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெளிவு பெறுவதற்காக நம்ம ஒருத்தங்கிட்ட கேட்கறது தான் வந்து ஐய வினா. அடுத்து வந்து கொழல் வினா. கொழல் வினா மீன்ஸ் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. கடைக்காரர்கிட்ட போயிட்டு வந்து சிறுகதை புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அதுதான் என்ன சொல்லியிருக்கு, கொழல் வினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. கொடை வினா. கொடை வினான்னு தெரியும். கொடை வந்து என்னது, நமக்கு பிறருக்கு கொடுத்து உதவுறது. அப்போ பிறருக்கு ஒரு பொருளை வந்து கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து உனக்கு கிட்ட இருக்கிறதா அப்படின்னு கேட்டு கொடுக்கறதற்காக நம்ம கேட்கறது தான் வந்து கொடை வினா. நெக்ஸ்ட் வந்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. அதாவது வீட்டுல வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க கிட்ட, நீ இந்த செயலை இதை வந்து பண்ணு, நீ கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது என்னது, ஏவல் வினா. அப்போ வினா வந்து 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, அப்புறம் வந்து ஏவல் வினா. இவ்வளவுதான் வந்து என்னது வினா வகைகள். அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து வினா எழுத்துக்கள் பார்த்தோம், அப்போ வந்து வினா வகைகளும் பார்த்தோம். சரியா? இது வந்து நம்ம எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். இதை வந்து நம்ம எல்லாம் வந்து படிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.